திருவண்ணாமலையில் அவர்கள் இந்த பகுதியில் இருக்கிற பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு மேற்கொண்டு தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெரியவர் இன்னொரு தாய் இத்தனை பேர் அது இடர்பாட்டில் சிக்கிக்கொண்டு இருக்கிற ஒரு நிலை இருக்கிறது. இது எப்படியாவது அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மாவட்ட நிர்வாகம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலிருந்து அதற்காக இந்த இடர்பாடுகளை களைவதற்காக மாநில அரசின் சார்பாக தலைமைச் செயலாளருக்கு சொல்லப்பட்டு அதை களைவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஒரு தேசிய பேரிடர் குழு ஒரு சப் யூனிட் வந்திருக்கிறது. அதன் மூலமாக அந்த பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கிற பெரும்பான்மையான மக்களை எல்லாம் இங்கே பக்கத்தில் இருக்கிற அமராவதி முருகன் அரசு பள்ளியில் கொண்டு அங்கே வச்சு முகாமில் வைத்துக் கொண்டு அவங்களுக்கு வேண்டிய உணவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதனில் ஒரு பாறை ஒன்று பெருசாக இருக்கிறது. அந்த பாறை உருண்டால் இன்னும் கொஞ்சம் சேதம் ஏற்படுவதற்கு வீடுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மலைப்பாதைகளிலே இது போன்ற சேதம் ஏற்படுகிற போது இந்த மலைகளை பிளந்து எடுக்கக்கூடிய சில வல்லுநர் இருக்கிறார்கள். நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக அவர்களை ஏற்காடு பகுதியில் இருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்திருக்க இன்னும் மதியானத்துக்குள்ள அவர்கள் வந்து சேர்ந்துடுவார்கள். அதை கூட சரி கீழகிற மண்ணுடைய உறுதித்தன்மை ஏற்பட்ட பிற்பாடு தான் பிளாஷ் பண்ண முடியும். இப்ப பண்ண முடியாது. இப்போ ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு என்று சொன்னால் மேலும் சேதம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அந்த வல்லுநர்களை வர சொல்லியிருக்கிறேன். அது என்ன மண்ணினுடைய உறுதித்தன்மை, கல்லினுடைய உறுதித்தன்மை மேற்பண்டே அந்த சம்பவம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னையில இருந்து ஐஐடியினுடைய ப்ரொஃபஸராக இருக்கிற பேராசிரியர் மோகன் அவர்களையும் அதுமாதிரி பூமிநாதன் அவர்களையும் அங்கிருந்து அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியானத்துக்குள்ள அவங்களும் வந்துருவாங்க. அதெல்லாம் வந்த உடனே அந்த குழுவாக அமைத்துக் கொண்டுதான் இந்த இடர்பாடுகளை இந்த கற்களை எல்லாம் கலைந்த பின்பாக தான் அதில் உள்ளே இருப்பவருடைய நிலைமை என்ன என்பது அரசுக்கு தெரியும். நாங்கள் அவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா சில நேரங்களில் இப்படி நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு சில நேரங்களில் இவ்வளவு இடர்பாடுலையும் உயிரெல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ஏன்னா அப்படி காப்பாற்ற முடியுன்ற நம்பிக்கையில் தான் பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இதுக்கு மத்தியில் இடையில மழைத்தொரல் தொடர்ந்து இப்போ மழைத்தொரல் தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இது தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த நிலையிலும் அந்த பணிகள் தொடருவோம். எங்களுடைய முயற்சி தொடர்ந்து நடைபெறும். போதுமான அளவுக்கு மீட்பு படை வீரர்களுக்கு மேலும் ஏதாவது தேவைப்படுதா? என்டிஆர்எஃப் ஏதாவது மேலும் வர வைக்க இருக்கிறோம்? இல்ல, போதுமான அளவுக்கு இருக்குது. ஏன்னா இங்க ஒரு இடர்பாடுக்கு மத்தியில் இருந்து தான் பணிகள் ஆற்ற முடியுது. இதே ஒரு பெரிய ரோடா இருந்தாக்க நேரம் ஹிட்டாச்சி விட்டு ஜேசி போட்டு இது ஒரு 2 மணி நேரத்தில் அதை களைஞ்சிட்டு இருக்கலாம். இதுல இங்கிருந்து ஒருத்தர் போய் ஒருத்தர் வெளியே வர அளவுக்கு தான் அதனுடைய நிலைமை இருக்குது. அதனால ஆட்கள் மூலமாகத்தான் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மீட்பு படையில் இருக்கிற போதுமான அளவுக்கு இருக்கிறார்கள். அதுக்கு வேண்டிய உபகரணம் இருந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்ந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதே போன்ற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் மானிட்டரிங் ஆபீசரும் தொடர்ந்து அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கிற நகரமன்ற உறுப்பினர்கள் அங்கே உடனிருந்து அந்த வேண்டிய தேவைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாநகராட்சியினுடைய ஆணையாளர்களும் இங்கே தான் இருந்து அந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் போதுமான அளவுக்கு உபகரணம் எல்லாம் இருக்கிறது. அடுத்து இப்ப நான் வருகிற பொழுது உங்களுக்கு தெரியும், மகரிஷி வித்யா பள்ளியிலே ஒரு வாட்ச்மேன் ஏற்கனவே மாட்டிக்கொண்டார். அது உடனே காலையில் கவனத்துக்கு கொண்ட உடனே இட்டாச்சி வர சொல்லி இட்டாச்சி மூலியமாக அவரை வெளியே கொண்டு விட்டுருக்கிறோம். அது இன்னும் இங்க டவுன் நான் சுத்தி கொண்டே இருக்கிறேன். எங்கெங்க சிறு சிறு பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள்லாம் அரசின் சார்பாக இவர்களெல்லாம் தீர்க்கப்படும். பொதுவாக இந்த பெய்யாத மழை காலங்களில் எங்கெங்கெல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்குது என்பதெல்லாம் கண்டறிந்து முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று எதிர்காலங்களில் அது போன்ற பிரச்சனைகள் நகர பகுதியில் வராத அளவுக்கு பார்த்துக் கொள்வேன். திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினார். இன்று காலை முதலே மீட்புப் படையினர் தொடர்ந்து மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக அங்கு மேலிருக்கும் ஒரு பாறை உள்ளது. அந்த பாறை உருண்டால் அங்கிருக்கக்கூடிய வீடுகளும் சேதமடையும் அப்படின்னு அமைச்சர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது குறிப்பிட்டாரு. அந்த பாறையை அகற்றலாமா அல்லது
மலைகளை பிளந்து மீட்பு நடவடிக்கையை மேற்கொள்றதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட மீட்பு படை வீரர்கள் அங்க மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வர்றாங்க.